தமிழ்நாடு முழுக்க இதே பிரச்சனை கட்சி நடவடிக்கை உட்பட்டு அதான் பதில் சிங்கப்பெண் படையெல்லாம் அறிமுகப்படுத்திட்டாரு. இப்போ முதலமைச்சர் நடைமுறைக்கு வந்துருச்சு. தொடர்ந்து இப்போ கும்படிக்குள்ள ஒரு 3 வயசு பெண் குழந்தை இறந்திருக்கு. எப்படி பாக்குறீங்க? எல்லண்டோ வந்து ஏதாவது மாற்றம் தெரியுதா? கிரைம் ஏதாவது குறைஞ்சிருக்கா தெரியுதா? சிங்கப்பெண் படை ஏதாவது விளைவுகள் ஏற்படுத்தா? நீங்க கேட்டீங்க, நீங்க கேட்டதுக்கு எல்லாமே பதில் வந்து பொறுத்துருங்க, நான் பேசுறேன். இன்னைக்கு வந்து முழுக்க எங்க மாநகராட்சியுடைய எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய சொன்னதை வாபஸ் வாங்கி சொன்ன வார்த்தைகளை அனைத்தையும் வாபஸ் வாங்கிட்டார். வாபஸ் வாங்கிடுங்க. அவராக தான் என்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி நான் எங்கே வேணாலும் அறையில் வேணாலும் சொல்கிறேன், மற்றவங்களையும் சொல்கிறேன்டாரு. நீங்கள் அறையில் சொல்கிற காட்டிலும் உலகம் பூரா இது தெரிஞ்சிருச்சு, எல்லாமே போயிடுச்சு. நம்ம பார்ட்டிக்கு ரொம்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அது சரியாக வராது. அதனால் நீங்கள் வந்து நம்ம அவங்களே கூப்பிட்டுடலான்னு சொன்னேன். உங்கள்கிட்ட சொல்லிட்டாரு. நீங்க நான் சொல்றேன், ஒரு நிமிஷம் கேட்டுங்க. எதுனாலும் இன்னைக்கு வந்து அவர் தன் விளக்கத்தை கொடுத்திருக்காரு. அந்த விளக்கத்துல உங்களுக்கு திருப்தி இருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க அவரை கேட்டுக்கங்க. அதோட விட்டுருங்க. தமிழ்நாடு முழுக்க அரசியல்ல உள்ளவங்க அந்த மாதிரி விளையாட்டு சங்கங்கள் இருக்கக்கூடாது. முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து விளையாட்டு சங்கங்கள் எல்லாம் இருக்கிறாங்களா? சக்கரபாணி வந்து கபடி சங்கத்தோட திண்டுக்கல் மாவட்ட தலைவர். இப்பையும் ரெக்கார்டிக்கலா ஒலிம்பிக் அசோசியேஷன் அவர் மெம்பர். ஆனா அவர் அமைச்சராக இருந்தார். அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி மாவட்டத்தோட கபடி கழக சங்க தலைவர். ஓட்டர்ஸ் ஒலிம்பிக் சங்கத்துக்கு அவர் ஓட்டு போடுறவர். அவர் அமைச்சர். இது உதாரணம். இப்பயும் இருக்காங்க, போன தடவை இருக்கிறாங்க. அதே மாதிரி அமைச்சராக இருக்கிறவங்க இதில் இருக்கக்கூடாதுன்ற இன்டென்ஷன் எதுவும் கிடையாது. ஆமா, தப்பு தானே நான் சொன்னேன். அதனால தவறானதை சொல்லிட்டாரு. அதை வந்து நான் வந்து அப்படிதான் சொல்லியிருக்கணும், கண்டிக்கிறேன்ற வார்த்தையை அவர் வந்து சொசைட்டி ஆக்ட்ல இருக்கிற ஒரு இவங்களை வந்து அவங்களா தான் வெளியே வருவங்களுடைய யாரும் சட்டப்படி போய் நீக்க முடியாது. அதை வந்து அவர் அரசியல் நம்ம வந்து அவரை சுத்தி நிறைய விமர்சனங்கள் இருக்கு, அதை பண்ணியிருக்கலாம், இதை போய் தொட்டிருக்க வேண்டியதில்லைன்னு சொல்லி தான் சொன்னேன். அப்புறம் தான் நம்ம நிருபர் என்னைய தேவையில்லாம குழப்பினா நான் திருப்பி ஏன் சுத்தி வரேன்னு தான் கேட்டேன். மாற்று கட்சியினர் இணையற விழால தவேக அமைச்சர் செங்கோட்டையன் வந்து அதிமுக என்ற கட்சியே இருக்காது அப்படின்னு வேற விஷயங்கள் அதான் இது இன்னைக்கு வந்து முழுக்க எங்க மாநகராட்சி எதிர்கட்சி தலைவருடைய விளக்கம் மட்டும் போதும். தமிழ்நாடு முழுக்க இதே பிரச்சனை கட்சி நடவடிக்கை உட்பட்டு அதான் பதில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.